கொஞ்ச நாள் தூக்கி போடுங்களேன் அந்த போனை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்கள்ல லெட்டர் தான் இருந்துச்சு. அப்ப யோசிச்சோமா? எங்க அப்பா எல்லாம் வேலைக்கு போயிருவார். காலையில போனாருன்னா 3 மணிக்கு 4 மணிக்கு வருவார். வர வரையும் ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் போன், என்னங்க சாப்பிட்டீங்களாங்க, என்னங்க தூங்கினீங்களாங்க, சித்தி நல்லா இருக்கீங்களா, அத்தை நல்லா இருக்கீங்களா, பாட்டி நல்லா இருக்கு, இப்படி கேட்டுட்டா இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? பக்கத்து வீட்டு ஏதாவது ஒரு ஃபோன் இருக்கு, ஏக்கா மாதிரி கூப்பிடுவாங்கக்கா, பேசிட்டாக்கா, நம்பர் கொடுத்துட்டு கொடுமா அப்படின்னு அவங்க ஒரு நாள் கொடுப்பாங்க, ஒரு நாள் மறப்பாங்க. இப்போ என்ன போச்சு, கையிலே வச்சுட்டு சுத்துறதுனால தெரியாதா நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு, ஃபோன் அடிச்சா என்ன எப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஆகி போச்சு, இருக்க 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 என்னமோ ஆண்டவரை நம்பாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்பிக்கை எங்க போயிடுச்சு. நம்ம விசாரிச்சா அவங்க நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா இவங்க ஏன் 4 மணி நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணலையே, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அன்னைக்கெல்லாம் வருட கணக்குல பார்க்காம தான் இருந்தோம், நம்பிக்கை இருந்துச்சு அவங்க நல்லா இருப்பாங்கன்னு. இப்போ 4:01 ஃபோன் அடிக்கிறவங்க 4:10 அடிச்சா கூட ஏன்னாச்சு 10 நிமிஷம் ஃபோன் அடிச்சு என்னாச்சு. அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி நம்மளைய மாத்தி வச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு நாள், ரொம்பலாம் வேண்டாம், 1 டே ஃபாஸ்டிங் போடுங்க உங்க ஃபோனுக்கு, அப்படியே தள்ளி வைங்களேன். எனக்கு என் தலைவர்கள் சொன்னதை நான் கீழ்படுகிறேன். அப்படியே தூக்கி தூரமா, அது அடிச்சாவே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் 1 டே ஆஃப் பண்ணிருங்க. ஒரு நாள் வரும், அது அடிச்சா கூட நீங்க எடுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க தெளிவா பண்ணிக்கோங்க, அன்னைக்குதான் அடிக்க வேணும்னே. அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு தேவன் தியானத்தை தருவாராக இயேசுவின் நாமத்தினாலே. தேவையானதை மட்டும்தான் உங்க போன் கொடுக்கணும். அதை மீறி என் எல்லைக்குள்ள வரக்க ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுங்க. நானே என் போனுக்கு பேசியிருக்கேன், யார் எனக்கு பேசணுமோ அது அவங்க கால் மட்டும்தான் நீ எனக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு எல்லாம் வரவே கூடாது. சிஸ்டர் அவங்க கூப்பிட்டேன் பிஸின்னு இருந்துச்சு, அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம். அப்ப அவருக்கு தெரியும் யாரையும் கூட பேச வைக்கணும். அப்படி உங்க கட்டில கொடுங்க, எல்லாமே உங்களுக்காக இயங்கும் இயேசுவின் நாமத்தினாலே.